பங்களால வாழ்ந்துக்கிட்டு லண்டன்ல போய் இருந்துட்டு நீங்க எங்க தமிழகத்துல அரசியல் நடத்துறீங்க. உங்க மனைவி எங்க இருக்காங்க? சென்னையில இருக்காங்களா? இல்ல. உங்க மகன் எங்க இருக்காரு? சென்னையில இருக்காரா? இல்ல. உண்மையிலேயே ஒரு நாட்டு நலன் உள்ள ஒரு ஆளா, ஒரு நேர்மையான ஆளா இருந்தா இவருங்க வீட்டுல எதுக்குங்க ஐடி ரைடு நடக்கும்? எதுக்கு பல ஆயிரம் ரூபாய, அதாவது பல கோடி ரூபாயை எதுக்கு அள்ளிட்டு போனாங்க? 1000 கோடி அதை அள்ளிட்டு போனாங்க. எதுக்கு அள்ளிட்டு போனாங்க? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது என்ன லாங்குவேஜ்? நீங்க தமிழை வந்து சொல்ல, உங்க பேரும் தமிழ் கிடையாது. ஜோசப் விஜய் எந்த காலத்துல தமிழ்? அது சொல்லுங்க. விஜய்ங்கிறது தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம். ஜோசப்ங்கிறது தமிழ் கிடையாது. திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு நடத்துற மாதிரி நடிப்பாரா? இதை இந்துக்காரெல்லாம் இழிச்சவாய் பயில்வதா நம்பணுமா? நாம நம்பி அப்படியே விஜய் பக்கம் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சு போட்டு அண்ணாமலைக்கு போற ஓட்டை இங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் திமுகவை ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாம் செயல்படணுமா? கழகத்தினுடைய அந்த முதலாம் ஆண்டு நிறைவு பிறந்திருக்குல்ல, அதனால 2ஆம் ஆண்டு தொடக்கம் இதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அதுல இவர் வந்து அதாவது பனையூர் பங்களா வச்சிருக்காருல, பனையூர் பண்ணையார்னு எடுத்துடுங்க ஜோசப் விஜய் அவர்களே. அவர் சில பாயிண்ட்களை சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நான் இப்போ வேகமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன சொல்றேன்னா, பண்ணையார்களை அகற்றுவோம், அதுவே முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் சொல்றாரு. இவரே ஒரு பண்ணையார், மற்றவங்களை பற்றி கவலையே படாத ஆளு இவங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் மக்கள் மன்றம்னு ஒன்று வச்சிருந்தாங்கல்ல, அந்த மன்றத்துல இருந்து நலத்திட்ட உதவிகள்னு வழங்கிட்டு இருந்தாங்க. அது வழங்கினதுல 5 பைசா கூட இவங்க கையில இருந்து போட்டதே கிடையாது. எல்லாம் எவனா ஒருத்தர் கொடுப்பான், அதை வாங்கி இவங்க வந்து தீபாவளி குளிச்சுட்டு திரிவாங்க. டிசைன் இவங்க அப்பா சந்திரசேகர் முடிவு பண்ணுவார், யார் போட்டோ இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் போஸ்டர்லாம் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே போட்டுட்டு தான் மகனையும் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அப்படிதான் இது வந்தது. இப்போ வந்து அவர் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி காணிக்கணும், ஏன்னா அரசியலில் வந்து அதெல்லாம் ஒரு பித்தலாட்டத்தை பண்ணணுங்கிறனால சந்திரசேகர் அப்படியே பின்னாடி இருக்க மாதிரி அதில் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்காரு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அங்கே பங்களால வாழ்ந்துக்கிட்டு லண்டன்ல போய் இருந்துட்டு நீங்க எங்க தமிழகத்துல அரசியல் நடத்துறீங்க. உங்க மனைவி எங்க இருக்காங்க? சென்னையில இருக்காங்களா? இல்ல. உங்க மகன் எங்க இருக்காரு? சென்னையில இருக்காரா? இல்ல. எங்க இருக்க? அவங்க இருக்கிறதெல்லாம் லண்டன்ல, படிக்கிறதெல்லாம் வெளிநாட்டுல, தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு நீங்க வந்து இங்க தமிழர்களுக்கு வந்து பாடம் நடத்துறீங்க. உண்மையிலேயே ஒரு நாட்டு நலன் உள்ள ஒரு ஆளா, ஒரு நேர்மையான ஆளா இருந்தா இவருங்க வீட்டுல எதுக்குங்க ஐடி ரைடு நடந்துச்சு? எதுக்கு வந்து பல ஆயிரம் ரூபாய, அதாவது பல கோடி ரூபாயை எதுக்கு அள்ளிட்டு போனாங்க? 1000 கோடி அதை அள்ளிட்டு போனாங்க. எதுக்கு அள்ளிட்டு போனாங்க? எதுக்கு? பத்திரிகையிலெல்லாம் செய்தி, எல்லா அப்போ திருசா வீட்லயும் நடந்து, இங்கே நடந்து, எல்லா இடமும் நடந்துச்சு. அப்போ ஒருத்தருமே நீங்க வரி கட்டாத ஆளு தானே, வரி கட்டாத கும்பல் தானே. நீங்க வந்து 20 கோடி ரூபாய் அன்னைக்குள்ள கணக்குக்கு 15-20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்க வந்து இல்ல 30 கோடி ரூபாய் அதுக்கு மேல வாங்கினீங்கன்னா 1.5 கோடி 2 கோடி தானே கணக்கில் காணிட்டு இருந்தீங்க. அரசாங்கத்தை ஏமாற்றிய கும்பல் அப்படிங்கிறது புரியுதா? ஒழுங்கா வரி கட்ட துப்பு கட்ட கும்பலுங்கிறது புரியுதா? பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல வண்டி வாங்கி வச்சு ஓட்டின கும்பல் உங்களுக்கு அது புரியுதா? எங்களுக்கு இதுக்கு கோர்ட்ல மேல்முறையீடெல்லாம் போன ஆளு தானே நீங்க. உங்களுக்கு என்ன இது இருக்கும்? யோக்கியதை இருக்கும்? ஒரு தூய்மையான ஆளு அப்படிங்கிறதுக்கு என்ன இது இருக்கு உங்ககிட்ட? ஒரு நேர்மையான ஆளுங்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு புண்ணாகம் கிடையாது. இவர் வந்து சொல்றாரு பண்ணையார்கள், இது திமுகவை தான் சொல்றாரு. அது சொல்லிட்டு போட்டோம். ஆனா அந்த இதுக்கு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோக்கியனா இருக்கணும்ல. அந்த இடத்துல இருந்து வரேன். மக்கள் நலன், நாட்டு நலன், வளர்ச்சி குறித்து கவலைப்படாமல் எந்தெந்த வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்ட பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்றுவதே என் முதல் வேலை. அவருடைய விஜயுடைய முதல் வேலை வந்து திமுகவை ஆட்சியை விட்டு திமுகவுக்கு ஆட்சியை கொண்டு வந்தது யாரு? கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்ச சைக்கிள்ல போய் காலையில 10 மணிக்கு ஓட்டு போட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சது யாரு சார்? விஜய் தானே. ஜோசப் விஜய் தானே இந்த வேலையை பார்த்தது. எதுக்கு அந்த வெட்டி வேலையை பார்த்தீங்க? நீங்களே திமுக காரங்க, நீங்களே உங்க அப்பா திமுக, நீங்களே திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா? குறியீடெல்லாம் வச்சு உணர்த்துவீங்களா? ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட வைப்பீங்களா? அதே மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சியும் கொண்டு வருவீங்களா? அப்புறம் ரொம்ப யோக்கிய மாதிரி வெளியே பேசுவீங்களா? என்ன தளபதி இது? அசிங்கமா இல்லையா இது உங்களுக்கு? பின்னாடி ஏன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வரேன். அதுக்கு பிறகு அடுத்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்துருவோம். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது என்ன லாங்குவேஜ்? நீங்க தமிழை வந்து சொல்ல, உங்க பேரும் தமிழ் கிடையாது. ஜோசப் விஜய் எந்த காலத்துல தமிழ்? அது சொல்லுங்க. விஜய்ங்கிறது தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம். ஜோசப்ங்கிறது தமிழ் கிடையாது. இப்படி ஒரு பேரை வச்சு விட்டு நீங்க தமிழுக்காக நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க. வாங்க, அதை நான் விஷயத்தை தான் சொல்றேன். இந்த பாயிண்ட் அதுதான். மும்மொழி கொள்கையை செயல்படுத்தாவிட்டால் மாநில அரசுக்கு கல்வி நிதியை கொடுக்க மாட்டார்களாம். இவரு யோகியர் கேட்கிறார், மும்மொழி கொள்கையை செயல்படுத்தாவிட்டால் மாநில அரசுக்கு கல்வி நிதியை கொடுக்க மாட்டார்களாம். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கும் போது இரு கட்சிகளும் சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாடுகின்றனர்.
2 பேரும் அடித்துக் கொள்வது போல அடித்துக் கொள்வார்களாம். இதனை நாம் நம்பணுமா? இவரு திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு நடத்துற மாதிரி நடிப்பாரா? இதை இந்துக்காரெல்லாம் இழிச்சவாய் பயில்வத நம்பணுமா? நாம நம்பி அப்படியே விஜய் பக்கம் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சு போட்டு அண்ணாமலைக்கு போற ஓட்டை இங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் திமுகவை ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாம் செயல்படணுமா? என்ன இது? அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை சொல்ற ஓட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவள் டைலாக், இதை சினிமா டைலாக் வச்சு வண்டி ஓட்டலாம் நினைக்கிறாரு. ஆனா அது நடக்காது. அது வேற காலம், இது அண்ணாமலை காலம். இது இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்மொழி கொள்கையை செயல்படுத்தாவிட்டால், நீங்க என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சார்? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருமொழி வழி கல்வியில படிச்சாரா இல்ல மும்மொழி வழியில படிச்சாரா? முதல் பாயிண்ட். அடுத்த 2வது பாயிண்ட், உங்க பையனை நீங்க எந்த வழியில படிக்க வச்சுட்டு இருக்கீங்க? தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சது உண்மையா இல்லையா? அது மேற்படிப்புக்கு நீங்க வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் படிக்க வச்சது உண்மையா இல்லையா? இப்ப அவர் எந்த நாட்டில் இருக்காரு, என்ன படிச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணுமா வேண்டாமா? நீங்க சொல்லக்கூடிய உபதேசம் எல்லாம் மக்களுக்கு தான், எல்லாம் ஏழை பாழைகளுக்கு தான். நீங்க என்ன ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க? விஜய் வித்யாசிரமம். அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா? கேவலமா இல்லையா? அதை விட அடுத்து இவர் சொன்னார் பாருங்க, 2 பெரிய பிரச்சனை தான். நீங்க என்ன நட்ட கலத்திட்டு இருந்தீங்க? முக்கியமான விஷயம் தானே. உங்க கருத்தை நீங்க உடனே வெளியே வரணுமா வேண்டாமா? என்ன நீங்க இப்ப இதுல என்ன சொல்றீங்க? மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல நீங்க அதை வச்சுக்கிடுவீங்க. நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல அது இருந்தாதான் நீங்க படிப்பீங்க. இல்லைன்னா உங்க பையனை அது மாதிரியான பள்ளிக்கூடத்துல தான் சேர்ப்பீங்க. திமுக காரன் இவ்வளவு மும்மொழி கொள்கை உள்ள பள்ளிக்கூடத்துல நடத்துற, அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா அது தொழில், நீங்களும் அதுதானே செய்றீங்க. எப்படி அங்க கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அப்படி திருப்பி கேட்டு விடுவாங்கல்ல, அதனால அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க மட்டும் 2 மொழியேன்னு சொல்லி மொழி ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இரு மொழிங்கிறது பெரிய விஷயமா இல்ல. அதுல ஒரு தரமான கல்வியை கொண்டு வருது புதிய கல்வி திட்டம். அதான் பிரச்சனை. அரசாங்க பள்ளிக்கூடத்துல இந்த தரமான கல்வியை கொடுத்து விட்டீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை சேர்க்கிறது குறைஞ்சு போயிடும். திமுக காரங்க நடத்துறது, இந்த விஜய் நடத்துற பள்ளிக்கூடம், எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூட வேண்டியது ஆயிரும். இதுதான் பிரச்சனை. ஏழைப்பாளைவிகள் மேல வந்துருவாங்க. இப்ப எம்பி எம்எல்ஏ மட்டுமே டாக்டர் ஆயிட்டு இருந்தாங்க. அதுக்கு நீட்டு மூலமா ஒரு பெரிய கடிவாளம் போட்டதுனால இப்ப ஜோசப் விஜயே நினைச்சாலும் அவங்க பையனை டாக்டர் ஆக்க முடியாது. அது வேற ட்ராக்ல போயாச்சு. ஒருவேளை அதான் அவங்க குடும்பத்தில் நம்ம கொண்டு வர முடியாது. ஜோசப் படிக்கணும், படிச்சா வேண்டலாம். அதாவது இவர் நம்ம சிவகுமார் இருக்கார் பாருங்க, அவரு குடும்பத்தில இருந்து ஒருத்தரை கூட இனிமே டாக்டர் ஆக்க முடியாது. படிச்சா முடியும், இல்லைன்னா முடியாது. தயாநிதி மாறன் கதறிட்டு நடந்தார் பாருங்க, அவருக்கு மகளையே நான் இங்க எம்பிபிஎஸ் ஆக்க முடியலன்னு கதறேன். ஏன் மக்குகள் எல்லாம் எம்பிபிஎஸ் ஆகி என்ன மாதிரி உள்ளவங்க காலை வெட்டுறதுக்கா? அதுக்கு இப்ப இந்த லாய்க்கு இப்ப தெளிவான முடிவெடுத்து ஒரு நீட்டுங்கிறத கொண்டு வந்தனால ஒரு தகுதி தேர்வுல கூட நீங்க பாஸ் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவங்களெல்லாம் டாக்டர் ஆக முடியாது. டாக்டருக்கு பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியல, அரசியல்வாதிகளுக்கு பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியல, தொழிலதிபர்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியல, இதே மாதிரி நடிகைகளுடைய பிள்ளைகள் டாக்டராக முடியல. ஆனா திறமை உள்ளவங்க டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களுடைய பிரச்சனை. அதே மாதிரி தான் புதிய கல்வியையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கே திறமையானவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும், ஜொலிக்க முடியும். இவங்களுடைய வாரிசுகள் அங்க ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க தோழிலும் படுத்துக்கணும். அதனால உள்ள விஷயம் தான். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துருங்க. அடுத்து இன்னும் 2 பாயிண்ட் அதையும் படிச்சு எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காரு. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக. இதுல என்ன கூட்டாட்சி? எனக்கு அது தெரியலங்க. இந்தியா ஒரு நாடு. அந்த நாடு நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாகவும், நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை எல்லாம் மாவட்டங்களாகவும், நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை எல்லாம் ஒன்றியங்களை, தாலுகாக்கள், ஒன்றியங்கள், அது ஒரு பேரூராட்சி, நகராட்சி, இதை மாதிரி கீழே இன்னும் ஊராட்சி ஒன்றியம், அதாவது கிராமப்புற பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, இந்த மாதிரி வகைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக வச்சிருக்காங்க. இதுல என்ன கூட்டாட்சி கிடக்கு? கூட்டாட்சின்னு ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. இது ஒரு மோசடி வார்த்தை. இந்தியா முழுக்க நீங்க எந்த கட்சி, இப்போ பாஜக மத்தியில ஆட்சியில இருக்கு, தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பாஜக ஆட்சியில இருக்கும். இல்ல என்ன கூட்டாட்சி இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதே சமயத்துல இப்ப திமுக ஆட்சியில இருக்கு, இவங்க தான் காலங்காலமா இருக்க போறாங்களா? கிடையாது. யாரு வேணாலும் மாநில அளவுல யாரு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஒரு கிராம பஞ்சாயத்துல ஒரு வார்டுல யாரு வெற்றி பெறணுமோ வெற்றி பெறுவாங்க, பஞ்சாயத்து தலைவர் யாரு வேணாலும் வரலாம். அதுதான். இதுல என்ன கூட்டாட்சி இருக்கு? எனக்கு அது புரியல. ஒரே கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கலாம், வேற வேற கட்சியை சார்ந்தவங்களும். இப்ப அது இல்ல பிரச்சனை. இங்க
கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக இல்ல என்ன மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக. அடுத்த பாயிண்ட், ஒரு மாநில அரசின் மொழிக் கொள்கை. மாநில அரசுக்கு என்ன கொள்கையும் இருக்கட்டும், இருமொழி கொள்கைகள் தான் மாநில அரசுக்கு இருக்கணும்னு சொல்லி ஏதாவது சட்டம் இருக்கா? கல்வியே வந்து மத்திய அரசு பட்டியலில் இருக்கா தெரியுமா? அதை கொடுத்ததே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி தான் கொடுத்ததே, கொண்டு போனதே. மாநில அரசு பட்டியலில் இருந்த கல்வியை அதாவது மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு போனதே இந்திரா காந்தி தான். இப்ப இருக்கக்கூடியது மாநில அரசுல பட்டியலில் வந்து இல்லாத ஒரு விஷயம் தான் கல்வி. கல்வி மத்திய அரசு கல்வி திட்டத்துல பட்டியலில் இருக்கு. இப்போ மத்திய அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை நீங்க எப்படி மாநில அரசுக்கு உரிமை கொண்டாடுவீங்க? அங்கே முடிஞ்சு போச்சு உங்க கதை. இந்த அளவு இந்த லட்சணத்துல ஒருத்தர் கட்சி நடத்துறாரு, கேலி கூத்தா இல்லையா? பார்த்துடுங்க. வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக அரசியல் ரீதியாக திணிப்பது எப்படி ப்ரோ? வேறு ஒரு மொழியை, மூன்றாவது ஒரு மொழியை படிக்கணும்னு சொன்னா இவருக்கு என்ன பிரச்சனை வருது? முக்கியமா என்ன விஷயம், மூன்றாவது மொழியை படிக்கணுங்கிறதெல்லாம் ரெண்டாவது கட்டம். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழியா படிக்கணும்னு சொல்றாரு மோடி. அங்கதான் வலிக்குது இவங்களுக்கெல்லாம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து வெள்ளைக்காரன் இருக்கிறது வரைக்கும் வெள்ளைக்காரன் கால கழுவி குடிச்ச கும்பலுக்கு வழித்தோன்றல்கள். இவங்க வந்து இன்னைக்கும் அந்த வெள்ளைக்காரன் கால கழுவி குடிக்கணுங்களே உறுதியா இருக்காங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில நீங்க படிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெளியே போயிடும். இவங்களுக்கு தமிழ் வளரணுங்கிறலாம் அக்கறை கிடையாது. இங்கிலீஷ் அழிஞ்சிடப்படாது, ஆங்கிலம் அழியக்கூடாது. அதுதான் ஸ்டாலினுடைய கொள்கை, அதுதான் சீமானுடைய கொள்கை, அதுதான் விஜயனுடைய கொள்கை, அதுதான் இந்த எத்வாலினுடைய கொள்கை.